ஒரு ஊர்ல அருள் அருண் அப்படின்னு அண்ணன் தம்பிங்க இருந்தாங்க. இவங்க சின்ன வயசுலயே அவங்க அப்பா அம்மா தவறிட்டாங்க. அருள் விவசாய வேலையெல்லாம் செஞ்சு அருணை நல்லா படிக்க வச்சு பட்டணத்துக்கு வேலைக்கு அனுப்பிச்சாங்க. அருண் பட்டணத்துல நல்ல ஒரு வேலை பார்த்துன்னு அங்க ஒரு பொண்ணையும் கல்யாணம் பண்ணின்னு ரொம்பவும் சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருந்தாங்க. கிராமத்துல அருளோட மனைவி 10 ரூபாய்க்கு பிரியாணி கடை வச்சிருந்தாங்க. விவசாயம் வேலையெல்லாம் முடிச்சிட்டு மத்தியான நேரத்துல அருளும் வந்து உதவி செய்வாங்க. சமையல் வேலையெல்லாம் முடிஞ்சதாம்மா? இன்னைக்கு தம்பி வரேன்னு சொல்லியிருக்கான், கொஞ்சம் சீக்கிரமா செஞ்சுடு. ஆங்க, எல்லா வேலையும் முடிஞ்சது. இன்னும் ஒரு 5 நிமிஷம் வேலை தாங்க இருக்கு. தம்பி வரான்னு ரொம்பவும் சந்தோஷமா இருக்கீங்க போலயே. பட்டணத்திலிருந்து அருணும் அவங்க மனைவி ரம்யாவும் வீட்டுக்கு வந்தாங்க. நல்லா இருக்கியா அருண்? எவ்வளோ வருஷம் ஆகுது உன்னை பார்த்து. பத்மா, டீ போட்டு எடுத்துன்னு வா, தம்பி வந்துட்டான் பாரு. என்ன அருண், ஏசி எல்லாம் இங்க இல்லையா? அட்லீஸ்ட் ஒரு ஃபேன் கூடவா இல்ல? காத்தே வர மாட்டேங்குது, ஏதாவது பண்ணு அருண். ஆட ரம்யா, நமக்கு ஃபேன் வேணும்னா நம்ம தான் எடுத்து போட்டுக்கணும். இங்கெல்லாம் டேபிள் ஃபேன் தான் இருக்கும். சரி இரு, நான் போட சொல்கிறேன். இந்த ரம்யா, டீ குடி. உனக்காக நான் ஆசையா செஞ்சிருக்கேன். அருண் காஃபி டீ எல்லாம் குடிக்க மாட்டான், நீ குடிப்பல்ல? அட என்னக்கா இது, மண் பாத்திரத்துல குடுக்குறீங்க? மண்ணு வாசனை எல்லாம் வராதா இதுல குடிச்சா? எனக்கு இதுல குடிச்ச பழக்கமே இல்லை. இந்த செராமிக் கப்பெல்லாம் உங்க வீட்டுல இல்லையா? எனக்கு அதுல குடிச்சுதாங்க பழக்கம். ஐயோ மன்னிச்சிடு ரம்யா, எங்க வீட்டுல அதெல்லாம் இல்லை. நீ இன்னொரு வாட்டி வரும்போது நான் வாங்கி வைக்கிறேன். இன்னைக்கு அட்ஜஸ்ட் பண்ணி இதுலயே கொஞ்சம் குடி ரம்யா. அக்கா, எங்க போறீங்க? வீட்லயே இருக்கிறதுக்கு எனக்கு போரா இருக்கு. இருங்க நானும் வரேன். வா ரம்யா, நான் தண்ணி பிடிச்சுன்னு வரலான்னு போறேன். அப்படியே உனக்கு இந்த ஊரை சுத்தி காட்டுறேன், வா. எதுக்குக்கா இவ்வளோ தூரம் வந்து தண்ணி பிடிச்சுன்னு போறீங்க? இவ்வளோ தூரம் வரணுமா? இதுக்கு மோட்டர் போட்டுட்டா வீட்டுக்கே தண்ணி வரும்ல. எங்களுக்கு பழகிடுச்சு ரம்யா. நீங்க பட்டணத்துல ஜிம்முக்கு போய் எக்ஸசைஸ் செய்வீங்க. ஆனா எங்களுக்கு இந்த வேலையெல்லாம் செஞ்சாலே பெரிய எக்ஸசைஸா இருக்கும். ஜிம்முக்கெல்லாம் போக வேண்டிய அவசியமே இல்லை. அதுவும் சரிதான். ஆனா நைட் டைம்ல எல்லாம் தண்ணி வேணுமே, அப்போ என்ன பண்ணுவீங்க? இவ்வளோ தூரம் வந்து எப்படி எடுத்துன்னு போவீங்க? நாங்க சாயந்தரமே செக் பண்ணிப்போம் தண்ணி இருக்கா என்னன்னா. சாயந்தரமே பிடிச்சின்னு போய் வச்சுப்போம். நைட் டைம்லலாம் யாரும் அவ்வளவா வரமாட்டாங்க. சரி சரி எப்படின்னா. ஆனா என்னாலலாம் இவ்வளோ தூரம் தண்ணி எடுத்துன்னு வர முடியாதுக்கா. எனக்கு பழக்கமே இல்லை. அருண், இன்னைக்கு என்னால சமைக்க முடியலப்பா. தண்ணி எடுத்துன்னு வரதுக்கு போயிட்டு இருந்தேன். மத்தியானம் சாப்பாட்டுக்கு கடையாண்ட வந்து சாப்பிட்டுக்கோங்க. ரம்யா, இன்னைக்கு அண்ணி சமைக்கலையா? கடையாண்ட வந்து சாப்பிட்டுக்கோன்னு சொன்னாங்க. வா, டைம் ஆயிடுச்சுல, கடையாண்ட போய் சாப்பிட்டுட்டு வந்துடுவோம். அட ஆமால, உங்களது பிரியாணி கடை இருக்குல்ல, எனக்கு ஞாபகமே இல்லை. இங்க வந்ததுல இருந்து சாதம் சாம்பாருன்னே சாப்பிட்டுன்னு இருக்கோம். வா போய் பிரியாணி சாப்பிட்டுட்டு வருவோம். அருணும் ரம்யாவும் பிரியாணி சாப்பிட்டுட்டு வரலான்னு போனாங்க. என்ன அருண், இது பிரியாணி மாதிரியே இல்லை, தக்காளி சாதம் மாதிரி இருக்கு. தக்காளி சாதம்னு சொல்லியிருந்தா கூட நான் சைலண்டா சாப்பிட்டுட்டு இருப்பேன். பிரியாணின்னு சொல்லி டெம்ட் ஆக்கிட்டு இப்ப தக்காளி சாதத்தை கொடுக்குறீங்களே, எனக்கு சாப்பிடவே பிடிக்கல அருண். ஆமாம், தக்காளி சாதம் மாதிரி தான் இருக்குது. என்ன பண்ணுறது? 10 ரூபாய்க்கு விற்கிறாங்க, இந்த மாதிரி தான் இருக்கும். சரி வா, நம்ம வீட்டுக்கு போவோம். வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் எனக்கு பீட்சா பர்கர் எல்லாம் வாங்கி தர. இப்பவே இங்கேயே ஆர்டர் போட்டு விடு வீட்டு அட்ரஸுக்கு. அப்பதான் நம்ம வீடு போய் சேரத்துக்குள்ளே வரும். இங்க எது பண்ணாலும் லேட்டா வருது, என்ன பண்றது? என்ன அருண் இது, வீட்டுக்கு வந்து ஆர்டர் பண்ணாதான் லேட் ஆகும்னா கடையாண்டே ஆர்டர் போட சொன்னேன், இன்னமும் வரலையே. என்னன்னு தெரியலையே ரம்யா. அதுவும் இல்லாமல் இந்த ஊரில் பீட்சா கடையே இல்லை. இது பக்கத்து ஊர்ல இருந்து வருது. இந்த ஊர் பக்கத்தில் ஒரே ஒரு பீட்சா கடை தான் இருந்துச்சு. அங்கேருந்து வரணும்ல, கொஞ்சம் லேட்டாக தான் ஆகும். என்ன பண்ணுறது? இரு. அருணும் ரம்யாவும் பீட்சா பர்கர் சிக்கன்னு வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டாங்க. ஏன் ரம்யா, மத்தியானம் கடைக்கு வந்து பிரியாணி கொஞ்சம் தான் சாப்பிட்டீங்க, உங்களுக்கு பிடிக்கலையா? ஆமாக்கா, நான் உன்னை சொன்னா தப்பா எடுத்துக்க மாட்டீங்களே. அந்த பிரியாணி சாப்பிட்ட மாதிரியே இல்லை, தக்காளி சாதம் சாப்பிட்ட மாதிரி இருந்துச்சுக்கா. எனக்கும் புரியுது, 10 ரூபாய்க்கு அந்த மாதிரி தான் இருக்கும். இருந்தாலும் எதுக்கு அந்த மாதிரி? பிரியாணி மாஸ்டர் கிட்ட போய் நல்லா கத்துன்னு போடலாம்ல. வேணும்னா சொல்லுங்க, எனக்கு ஹைதராபாத் பிரியாணி ஆம்பூர் பிரியாணி எல்லாம் தெரியும். நான் வேணும்னா சொல்லி கொடுக்கட்டா? இல்ல இல்ல வேணாம் ரம்யா, எங்க கிராமத்து மக்களுக்கு இதுவே பழகிடுச்சு. புதுசா இப்ப ஏதாவது குடிச்சுன்னா அவங்க வாங்கவும் மாட்டாங்க, சாப்பிடவும் மாட்டாங்க. நல்ல சுவையான சாப்பாடு தரணும்னு என் நோக்கம் இல்லை ரம்யா.
இல்லாதவங்க கூட வந்து என் கடையில் சாப்பிடணும், அதுக்காக தான் நான் விற்கிறேன்னே. ஆனால் இது வரைக்கும் இந்த ஊரில் இருக்கிறவங்க ஒருத்தர் கூட என் கடையில் வந்து குறைய சொன்னதில்லை தெரியுமா? எல்லாரும் என்ன 10 ரூபாய் பத்மானு கிண்டல் கூட பண்ணுவாங்க. நீங்கள் நிறைய வகையான பிரியாணி சாப்பிட்ருக்கீங்களா, அதனால உங்களுக்கு இது பிடிக்கலன்னு நான் நினைக்கிறேன். சரி, இப்போ சாப்பிட்றதுக்கு ஏதாவது செஞ்சு கொடுக்கட்டா ரம்யா? இல்லை வேணாக்கா, நாங்கள் வீட்டுக்கு வந்ததும் சிக்கனு பர்கரு பீஸான்னு எல்லாம் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டோம். உங்களுக்கும் வைக்கலான்னு தான் இருந்தேன். அருண் தான் அவங்க சாப்பிட மாட்டாங்க, சாப்பிட்டு வேஸ்ட் பண்ணாதானே சொல்லிட்டாரு. ஓ அப்படியா, சரி சரி விடு ரம்யா. திடீர்னு நைட்டு வயிறு வலின்னு அருண் அழுந்துன்னு இருந்தாரு. வயிறு வலிக்குது ரம்யா, எந்திரி, யாரையாவது கூப்பிட்டு ரம்யா, வயிறு வலிக்குது. ஐயோ என்னாச்சு அருண்? அக்கா மாமா சீக்கிரமா இங்க வாங்க, அருணுக்கு வயிறு வலிக்குதான், சீக்கிரம் வாங்க. நாங்க மத்தியானம் பீட்சா பர்கர் எல்லாம் சாப்பிட்டல, அதனால வயிறு வலிக்குதுன்னு நான் நினைக்கிறேன். சீக்கிரமா ஒரு பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு போலாம் வாங்க. இந்த ஊருக்கு ஆம்புலன்ஸ்க்கு ஃபோன் பண்ண வருமா? இல்லைன்னா ஏதாவது காராவது புக் பண்ணுங்க சீக்கிரம், வயிறு வலியில துடிச்சுன்னு இருக்கான் பாருங்க. இது சாதாரண வயிறு வலி தான், இருமா, இதுக்கு நாட்டு மருந்து கொடுத்தாலே சரியா போயிடும். நான் போய் எடுத்துன்னு வரேன், இரு. அது கொடுக்குறேன் இது கொடுக்குறேன்னு ஏதாவது பண்ணிட போறீங்க. ஒன்றும் வேணாம், ஹாஸ்பிட்டலுக்கே போகலாம் வாங்க. அதெல்லாம் ஒன்றும் ஆகாது, நான் பார்த்துக்கிறேன், இரு. ரம்யா சொல்லியும் கேட்காம அருள் அவங்க தம்பிக்கு அந்த நாட்டு மருந்தை கொடுத்தாரு. அதை குடித்த கொஞ்ச நேரத்துலேயே அருணுக்கு வயிறு வலி சரியாக போயிடுச்சு. சின்ன வயசுல இருந்தே நான் இவனை வளர்த்துருக்கேன். இவனுக்கு எது போட்டால் எது செஞ்சால் சரியாகும்னு எனக்கு தெரியாதா? சரி, போய் எல்லாம் தூங்குங்க, டைம் ஆகுது. என்னை மன்னிச்சிடுங்க, நேற்று அருணுக்கு ஏதாவது கொடுத்து அவனை ஏதாவது பண்ணிடுவீங்கன்னு நான் தப்பா நினைச்சிட்டேன். பட்டணத்துல இருந்து நான் நல்லா சொகுசா வளர்ந்துட்டேன். இந்த கிராமத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் நான் நிறைய தெரிஞ்சுக்கிட்டேன். இப்படியெல்லாம் கூட வாழலாமா, இவ்வளோ கஷ்டம் இருக்கா மனுஷன் வாழ்க்கையிலன்னு நான் நல்லாவே புரிஞ்சுக்கிட்டேன். இயற்கையான உணவை சாப்பிட்டு இருக்கிறத வச்சு சந்தோஷமா இருக்கணும்னு உங்களை பார்த்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இதுக்கப்புறம் திரும்பவும் எப்பயாச்சும் நான் வந்தா உங்ககிட்ட இந்த மாதிரியெல்லாம் நான் நடந்துக்க மாட்டேன். என்னை மன்னிச்சிடுங்க. சரி, நாங்க போயிட்டு வரோம். இதுக்கப்புறம் எப்பயாச்சும் இல்லை, அப்பப்போ வாங்க ரம்யா. உனக்கு இங்க எல்லாமே புதுசா இருந்திருக்கு, அதுக்கு என்ன பண்றது? போக போக உனக்கும் பழகிடும், விடு. சரி, பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க.